ஹாய்! இது ஒரு சண்டே ஈவினிங் மினி வ்ளாக் தான். இது நாங்கள் எங்கே போனோன்னா ₹149 வந்துட்டு பொருளெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ வந்துட்டு பொருளெல்லாம் வந்து அசெம்பிள் பண்ணிகிட்ருந்தாங்க. சரி இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அதுக்கடுத்து வந்துட்டு சண்டே வந்து ஃப்ரீயாக இருந்ததுனால சரி போய் பார்க்கலாம். பக்கெட்டு, அப்புறம் மேட்டு, அப்புறம் ஸ்லிப்பர் இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருந்து பிடிச்சிச்சின்னா வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தோம். போயிட்டு எனக்கு ஸ்லிப்பர் பார்த்தேன். எனக்கு ஒரு ஸ்லிப்பர் பிடிச்சி நான் எடுத்தேன். அதுக்கடுத்து வந்து சாருக்கு அது வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களே அப்போ செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரே தான் அப்புறம் கடைசியாக செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் அவருக்கும் ஸ்லிப்பர் பார்த்தோம். நிறைய ஸ்லிப்பர்ஸ் வந்து வயசானவங்க கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் போகிற மாதிரி எதாவது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே ஏதாவது நல்லதாக இருக்கும். அப்புறம் ரொம்ப நேரம் தேடி கடைசி ஒன்று ஃபைனல் பண்ணாங்க. அப்புறம் வந்து சரி ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்து மேட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டேமேஜாக தான் இருந்துச்சு. அப்புறம் நல்லா தேடி அதாவது வந்து நல்லா இருக்கிறதா பார்த்து எடுக்கணும். நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தேடி தேடி அப்புறம் பார்த்து எடுத்தார். ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நூல் வருது. அதுக்கப்புறம் நார் இருந்துச்சு. நார் மாதிரி அந்த இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நார் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒரு மேட் எடுத்தோம். அதுக்கடுத்து வந்துட்டு நான் வந்து ஒரு 4-5 செப்பல் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, அது இதுன்ட்டு இருந்தார். அந்த ஒயிட் கலர் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். அதுக்கடுத்து வந்து இந்த க்ரே கலர் மாதிரி பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து ஹீல்ஸ் இல்லாமல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடிகிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து வந்துட்டு இது ஹீல்ஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்துட்டு இந்த பால் காய வைக்கிறதுக்கு ஒரு போசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்று வந்துட்டு குட்டி அழகாக ஒன்றே ஒன்று நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பில் போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். அடுத்து வந்து அவங்க அத்தை வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க வரும்போது. அதுக்கடுத்து சிக்கன்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.